கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சற்று என்னோடு கூட தேவனுடைய வார்த்தையை இந்த வேளையிலே கற்றுக்கொள்ளும்படி உங்களை அடியேன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேசத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் நம்மை படைத்த தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும், ஆனால் இந்த தேசத்துடைய நிலை என்ன என்பதையும் நாம் இந்த செய்தி மூலமாக அறிந்து கொள்ள நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். செய்தியுடைய தலைப்பு, தேசத்தில் தேவ பயம் இல்லை. அப்ப தேசத்தில் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாத பட்சத்தில் இந்த செய்தி மூலமாக நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் நம்மிடத்தில் உருவாக அதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்தும்படி உங்களை அடியேன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள் தேசத்தில். ஒன்று நீதிமான், இன்னொன்று துன்மார்க்கமான மனிதன். இந்த துன்மார்க்கமான மனிதனுக்கு இந்த தேசத்தில் என்ன இல்லை என்பதை வேதத்தின் மூலமாக இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். சங்கீதம் 36 சங்கீதம் 1 வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அப்போ இந்த பூமியிலே வாழக்கூடிய துன்மார்க்கமான மக்களுக்கு அவருடைய கண்களுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்று பரிசுத்த வேதாமம் கூறுகின்றது. அப்போ இந்த உலகத்தில் துன்மார்க்கர்களுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாத பட்சத்தில் அவர்கள் இருதயம் துணிகரம் கொண்டு அநேக பாவ காரியங்களை அல்லது துன்மார்க்கமான காரியங்களை அவர்கள் துணிகரமாக செய்து கொண்டிருக்கிற நிலையை நம்மால் தேசத்திலே பார்க்க முடிகிறது. நமக்கே நன்றாய் தெரியும் இந்த தேசத்தில் என்னென்ன நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று. தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் அவருக்கு பயப்படாமல் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லாத பட்சத்தில் தேவனுக்கு அருவருப்பான பாவங்களையும் அக்கிரமங்களையும் துன்மார்க்கமான செயல்களையும் இந்த பூமியிலே செய்து கொண்டு வருகிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட மக்கள் யார் என்பதை இந்த வசனத்தில் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறார். என்னவென்றுனா, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக என்ன இல்லை? தெய்வ பயம் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அல்லது நீதிமான்களுக்கு அவருடைய கண்களுக்கு முன்பாக என்ன இருக்குன்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது என்பதை வேதத்தில் நம்ம சற்று வாசிக்க போகிறோம். சங்கீதம் 103 சங்கீதம் 11 வாசிக்கிறேன். சங்கீதம் 103:13. முதலாவது 11 வாசிக்கிறேன். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அப்போ தேவனுக்கு பயப்படக்கூடிய மக்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக இருக்க விரும்புகிறவர்கள், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், இந்த உலகத்துடைய தீமை விட்டு விலகி பரிசுத்த நிலையில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு என்ன இருக்குன்னா, அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இருக்கின்றது. அதைத்தான் வேதம் சொல்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. 13 வாசிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஸோ அப்படியானால் நீதிமான்கள் அல்லது தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று உணர்வுள்ளவர்கள் அல்லது உலகத்துடைய தீமை விட்டு விலகி வாழ வேண்டும் என்று பரிசுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள்
அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கின்றது. அப்போ தேவனுக்கு பயப்படுற பயம் என்ன அப்படின்னு அதோடைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அவருக்கு முன்பாக நடுங்கி நிற்பதாக என்ற நிலையை பற்றி வேதம் சொல்லவில்லை. அல்லது பாதரிச்சியை தூரத்தில் கலற்றி விட்டு வந்து நின்றா நம்ம தேவனுக்கு பயப்படுற பயம் என்ற அந்த அர்த்தம் இல்லை. அல்லது ஒரு பவ்யமாக கையை கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி நம்ம பயந்து நிற்கும்போது அது தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்னா, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயை நான் என்ன செய்கிறேன், வெறுக்கிறேன். அப்போ இந்த வேத வசனத்திலிருந்து தேவன் என்ன சொல்கிறார்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னவென்று நமக்கு அது விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ தீமையை வெறுப்பது யாரு? ஒரு நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று உணர்வு உள்ளவன், அவன் தீமை விட்டு விலகி இருக்கிறான். ஆனால் துன்மார்க்கமான மனிதன் தேவனுக்கு பயப்படாதனால அவன் தேவனுக்கு விரோதமான எல்லா அருவருப்புகளையும் எல்லா தீமைகளையும் துன்மார்க்கமான காரியத்தை செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அவனுடைய கண்களுக்கு முன்பாக என்ன இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஆனால் ஒரு நீதிமானுக்கு அந்த தேவனுக்கு பயப்பட வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறனால அவன் என்ன செய்றானா, தீமையை வெறுத்து, அப்புறம் பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டு வாயை, இதை தேவன் வெறுக்கும் பொழுது நீதிமான் அந்த தேவ ஆலோசனைக்கு இணங்கி இந்த தீமையான காரியத்தை விட்டு விலகி இருக்கனால அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருக்கிறான். ஸோ அப்படி தேவனுக்கு பயப்படும் பொழுது இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உள்ளது. ஸோ அப்படியானால் இந்த பூமியிலே நீதிமான்கள் தேவனுக்கு பயப்படும் பொழுது அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. அப்போ உங்கள் குடும்பம், உங்களுக்கு அடுத்த குடும்பம் தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருப்பதற்கும் தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ வேண்டும். அப்போ தேவனுக்கு பயப்படுற பயம் என்ன? தேவனுக்கு எதுவெல்லாம் அருவருப்பான காரியம் இருக்கிறதோ, தேவன் எதையெல்லாம் வெறுக்கிறாரோ அதை என் வாழ்க்கையில் நான் வெறுக்கும் பொழுது நான் உண்மையாகவே தேவனுக்கு நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன். அப்படி தேவனுக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஸோ நம்முடைய ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கு தேவ இரக்கமும் தேவனுடைய கிருபையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அதுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். சரி, நம்முடைய குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும். அப்படியானால் வேதம் என்ன சொல்கிறது? உபாமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், உபாமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து. அப்போ அந்த மேலே சொல்றாரு பாருங்க அழகா, நம்முடைய குடும்பம், நம்முடைய குடும்பத்துடைய அடுத்த ஜெனரேஷன் அல்லது நம்முடைய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்கிறது, அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் இருந்தால் நலமாயிருக்கும். அப்போ நம்முடைய குடும்பங்கள் நலமாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த ஜெனரேஷன் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் எந்நாளும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஸோ அப்படியானால் தேவனுக்கு நீங்கள் நான் எந்நாளும் பயப்படும் பொழுது தேவன் அடுத்த ஆசீர்வாதத்தை என்ன கொடுக்கிறாரு? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரரும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிறவுடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறனாலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். அப்போ முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய இரக்கம் இருக்கிறது. ரெண்டாவது, நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் குடும்பமாக தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும்.
அடுத்தவங்க மூன்றாவது சொல்றாரு, நம்முடைய வாழ்நாள் இந்த பூமியிலே நீடித்திருப்பதற்கு கணவன் மனைவி அந்த பெற்றெடுத்த பிள்ளைகள் அவர்கள் எந்நாளும் தேவனுக்கு பயந்து தேவன் விதிக்கிற கற்பனைகளை கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் இருக்குமானால் நமக்கு தேவன் ஆயுசு நாட்களை அவர் கூட்டி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ இன்றைய காலகட்டத்தில் வாரத்தில் ஒரு நாள் வரும்பொழுது கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வர்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, ஆராதனைக்கு வராங்க. அவங்க அமைதியாக உட்காடுறாங்க. ஒரு பாதரட்சி வெளியே கழட்டி போட்டு ரொம்ப பவ்யமாக தேவ சன்னிதானத்தில் உட்காடுறாங்க. அப்படி உட்காரும் பொழுது ஒரு நாள் மாத்திரம் தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? இது நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக சொல்றார். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். அப்ப யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? எப்பொழுதும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்கிறவர்கள், இந்த உலகத்தினுடைய எல்லா தீமை விட்டு விலகி இருக்கிறவர்கள், தேவன் எதையெல்லாம் வெறுக்கிறாரோ அதையெல்லாம் நானும் வெறுத்து தேவனுடைய பிரமாணத்தை மாத்திரம் கை கொள்வேனானால் தேவ இரக்கம் என் குடும்பத்து மீதும், நாங்கள் நன்றாய் இருப்பதற்கு தேவனுக்கு பயப்படுற பயமும். இங்கே வாசிக்கிறோம், எப்பொழுது பயந்திருக்கிறவன் அவன் பாக்கியவான். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியிலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அல்லது கூடியிருக்கிற சபையாருக்கும் காணப்படுமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு ஏதுவாக இருக்கும். கடைசியாக வசனத்தை வாசித்து நிறைவே செய்ய விரும்புகிறேன். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கி 12:13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. ஸோ அப்படியானால் இந்த பூமியில தேவனால் உண்டாக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும் தேவன் ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார். என்ன கடமைனா, அந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைக்கு கை கொள்ளக்கூடிய அந்த இருதயம் இருக்குமானால் அதுவே கடமை என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த கடமையை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய குடும்பத்தை அதுக்கு நேராக ஆயத்தப்படுத்துவோம். நாம் கூடி வருகிற சபை அதற்கு நேராக ஆயத்தப்படுத்துவோம். அப்படி தேவனுக்கு பயந்து வாழ்ந்தோம் என்றால் தலைமுறை தலைமுறை வரைக்கும் அவருடைய இரக்கமும் அவருடைய ஆசீர்வாதமும் நம்முடைய குடும்பத்து மீதும் சபை மீதும் இருக்கும் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களுக்கு அடியேன் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த செய்தி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் இதை உணர்ந்து கேட்டு, உண்மையாகவே நான் தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு நான் வாழ வேண்டும், நான் தேவன் வெறுக்கின்ற எல்லா தீமையில் விட்டு விலக வேண்டும், நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு வாழும்படி உங்களை அடியேன் இருகரம் கூப்பி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பொறுமையான கவனத்திற்கு அடியேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.